ஓம் ஈஸ்வரா குருதேவா. அந்த காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழப்போகும்போது மற்ற உயிரினங்கள் அதை கிட்ட போனோன்னா மயங்கி கிடப்பது இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்படி தெரிந்து கொண்ட மனிதன் தான் குகை பக்கம் இது போட்ட உடனே கொசுக்கள் வர்றதில்லை. இப்போ நம்ம வீட்டில் அனுப்பிச்சு புகை போட்டோம்னா கொசு வருதோ, இந்த வாசனை கண்டன வீட்டுக்குள்ள வருது. வாசனை தணிஞ்சுன்னு அப்புறம் கொயின்னு வந்து நம்மளை முச்சி போகுது. இந்த கொசுத்தன்மை விஷத்தன்மை மாறினாலும் இந்த விஷமான உணர்வுகள் நாம் சுவாசிக்கிறோம். அந்த விஷமான உணர்வு சுவாசிக்கும் போது என்ன செய்யுது, ஏன்னா அதுக்கு எதிரி நம் உடல்ல போறோம்னா உறுப்புகளை உருவாக்கணும் நுரையீரலாம் இருக்குல்ல, இந்த புகைகள் பட்டவொன்னு என்ன செய்யுது, கொசு கிட்ட இருந்து தப்பிடுறோம். இந்த நுரையீரலில் போய் அந்த விஷத்தன்மையான அணுக்கள் சேர்ந்துருது. அப்போ மனிதனுக்கு இதை போல அந்த நுரையீரல்களில் சில குறைபாடுகள் வந்துடும். இதை குட் நைட்டை வச்சு பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷம் கலந்து தான் பார்த்தோன்னா ஆக கொசு போகல இது வந்துடுது. நீங்கள் வேறு ஒன்றும் முடியல, வேப்பலையும் மஞ்சளையும் போட்டு நெருப்பில் போட்டு விட்டீங்கன்னா இந்த இவங்க சொல்கிற நேரத்துக்கு புகையெல்லாம் அண்டி இருக்கு, அந்த நேரத்தில் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நம்ம குட் நைட்டை வாங்கி வைக்க வேண்டியதில்லை. முதல்ல புகையை போட்டு விட்டோன்னா செவர்லாம் அந்த உணர்வு வந்துடும் கிடைக்கும். இப்போ அந்த ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, அந்த கொடை ஆரஞ்சு, அந்த பழங்களை எடுத்து உரித்து காய வச்சு அந்த தொலியை வச்சு பொடி பண்ணிட்டு நீங்கள் அதில் போட்டோன்னு இந்த வாசனை போட்ட உடனே இது வேகமாக இருக்கும், கொசுகள் வராது, சில பூச்சிகளும் வராது. இதை நம்ம பாதுகாத்துக்கலாம். இது தெரியுது, தெரிஞ்சு சொன்னாலும் யாரும் சேர்த்துக்கிறாங்க. இதே குட் நைட் இது வருது அப்படின்னா காசுக்காக வேண்டி அதை செய்து எதாவது பண்ண போகும்போது அதை காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறது தான் பார்க்குறோம். நான் ஆரஞ்சு பழத்தொழியை உரிச்சு அனாவசியமாக போட்டுறோம். அதை எடுத்து இப்படி பக்குவம் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அந்த தொழியும் கூட இந்த மாதிரி செய்துக்கலாம். அதோடைய உணர்வுகள் காட்டங்கள் மற்றது மாற்றம். இதே மாதிரி நாம் அன்னைக்கு அந்த காட்டு விலங்குகளோட இருந்தவங்க இதெல்லாம் விஷயங்களை தெரிஞ்சு ஒவ்வொரு செடிகளையும் எடுத்து வந்து தன் படுக்கையிட்ட போடும்போது கொசு வர்றதில்லை, பாம்புகள் நுகர்ந்து வருவதில்லை, புலிக்கும் விஷம் உண்டு. இந்த விஷம் அது தனிஞ்சோடனே இந்த பக்கம் போனால் அது பலவீனம் போது மயக்கம் வரும். இதுக்கு எதிர்நிலை போயிடுது. இப்போ சாதாரணமாக நாம் மற்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை போட போகும்போது எந்த பூச்சி நிலையும் அதுதான் சாகுது, வேறு பூச்சி சாகுறதில்லை. இந்த கரையான் மருந்தை போட்டோம்னா கரையான் மட்டும் இது, அதை கரையான் அல்லாதபடி சில இதுகள் சேர்க்கும்போது எறும்பு சாகிறது இல்லை. ஒவ்வொரு உணர்வுக்கு தக்கவாறு ஒவ்வொரு விதமான வித்தியாசங்கள் போகுது. செடி கொடிகளில் சில விஷத்தன்மையானால் அதுக்கு தகுந்த பவர் உள்ளது போட்டால் அது சாகுது, இல்லாமன்னா நல்ல அணுக்கள் இதுவும் கொண்டு போடுது. இதே போல் இந்த விஷத்தை தூவப்படும் போது இந்த செடி கொடிகளில் இந்த விஷங்கள் வந்து வித்தில் கலந்துடுது. இதை சாப்பிட்ற மாடும் விஷம் என்ன தன் உடலை எடுத்து சக்தி கூட்டிக்கிறது. நாம் மனிதனானவன் இந்த வித்தை சாப்பிட போகும்போது நம்ம உடலில் இந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம உடல் உள்ள அணுக்களுக்கு இதாகி போகுது. அப்போ அந்த விஷங்கள் நம்ம உடலில் அணுக்களை சேர்க்கப்படும் போது நம்ம அறியாமல் நினைச்சு சிந்திக்கும் தன்மை குறையுது. ஏதாவது நினச்சி நடக்கலன்னு உடனே கோவம் வரும். இன்றைக்கி பெரும்பகுதியான மக்களுக்கு இந்த மாதிரி விஞ்ஞான அறிவால் வந்த சாப்பாடோட சேர்த்த இந்த உணர்வுகள் நம்மளுக்கு கோவம் வரும். அப்போ இந்த உணர்வுகள் நம்ம உடலில் கடுகடுப்பு ஜாய்ச்சி இருக்கும். இப்போ யார் தப்புன்னு இந்த இயற்கையில் விஞ்ஞான நிலையில் சிக்கி நாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை போல தான் இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்குறோம். ஏன்னா அவங்க இப்போ நான் இதெல்லாம் உணர்வை அறிந்திருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ டாக்டர் படிக்கிறாங்க, என்னென்ன மருந்து என்னென்ன வேலை செய்யும், என்னென்ன வேலை செடியினால இந்த விஷயம் வருது, இதுக்கு என்ன மாற்றினா சரியாக போகணும் செய்துடுறாங்க. நீங்கள் தெரியாதவங்க என்ன செய்வீங்க, என்னமாச்சு ஏதாச்சும் நம்ம பதறோம். அதுக்கு தெரிஞ்சு நாடி துடிப்புகளில் வரக்கூடிய நாடி துடிப்புகளை பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இவங்க இதயத்தில் வச்சு இந்த உணர்வுகள் இந்த இதயத்தில் அந்த வேகத்தின் துடிப்பை பார்த்து இது இதனால் தான் இருக்கும் அப்படின்னு அந்த துடிப்பு நிலையை கொண்டு டாக்டர் அறிகிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம குருநாதர் கொடுத்த அந்த உணர்வு வச்சு இந்த உலகம் எப்படி இயங்குது, எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு தெரிய வச்சார். இதுக்கு 20 வருஷம் ஆச்சு, காடு மேடெல்லாம். இப்போ டாக்டர் என்ன செய்கிறாங்க, எல்லாம் கீழே 1ஆம் கிளாஸ்லேருந்து 2ஆம் கிளாஸ்னா கொஞ்சம் கொஞ்சமாக அர்த்தம் தெரிஞ்சு டாக்டருக்கு படிக்க போகும்போது அது என்னென்ன நோய் என்னென்ன இது என்னென்ன மருந்து என்னென்ன இது இருக்குன்னு அவங்க பழக்கப்படுத்தி கொடுத்துட்றாங்க.
அது பழக்கப்பட்டு சரியான நினைவில் இருந்தாங்கன்னா அந்த டாக்டர் உயர்ந்துடுறார். அதில் கொஞ்சம் ஏமாந்தாருன்னு இதுக்கு அதுக்கு துடிப்படர் ஒரு நொடி மாறிச்சுன்னா இதே மருந்து அங்கே நல்லது செய்கிறதார் கெடுதல் செய்யும். ஒரே மருந்து அது கேட்கும். ஒரே டாக்டர் ஒரே மருந்து கொடுக்குறாரு. அந்த மருந்து கொடுக்க போகும்போது என்ன செய்கிறாரு, இன்னொரு துடிப்பு இருக்குன்னா அதை எதிர்ப்பினையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை தனிச்சு இது கொடுத்தான்னு இது கொடுக்க செய்கிறாங்க. இல்லை இந்த டாக்டர் என்ன இத்தனை மருந்து கொடுக்குறான்னு சொல்லுவாங்க. இது அறிந்து கொண்ட உணர்வு பற்றி செய்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் கூட இப்போ டாக்டருக்கு பரிசித்த மாதிரி உங்ககிட்ட வரக்கூடிய நோய்களை நீங்கள் மாற்றுறதுக்கு பெரிய டாக்டர் துருவ நட்சத்திரம். அது எப்படி ஆனால் டாக்டராக வந்தாங்கிற தெரிஞ்சுக்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறது உங்களுக்கு அத்தாச்சு. நீங்கள் பெரிய டாக்டர் ஆகணும். உங்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த துருவ நட்சத்திர உணர்வை பாய்ச்சி அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கிடைக்கணும் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம உங்களுக்கு கொண்டு வர்றது.